தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் வந்தாலே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஸோ அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ ஹாப்பி அண்ட் லக்கி அப்படி தான் சொல்லணும். விஜய் சார், அஜித் சாருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, சண்டை போடுவாங்க. அப்புறம் ரஜினி சார், நான் தலைவர் வெறியன். நானும் தலைவர் வெறியன் தான். ஓ நைஸ் நைஸ். ஸோ அதே தான் இங்கே ரிலீஸ் பண்ணுற டைம் அதே டைம் அங்கேயும் ரிலீஸ் ஆகும். மோஸ்ட்லி இந்தியாவில் போய் சான்ஸ் தரலாமா, அந்த ஹீரோ ஆகணும் அப்படின்லாம் வரல, சினிமாக்குள்ளே போகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்குவோம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ப்ளஸ் சினிமான்னு எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் தான் வந்தது. சிவாஜி படம் டைமில் கால் முறிஞ்சு பிஓபி போட்டிருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணிலாம் டிக்கெட் எடுக்க முடியாது. நீங்கள் 4 மணி ஷோ வந்தா 3:30 லைனில் நிற்கணும், இல்லை 3 மணி. ஸோ அப்படி நின்று அதை உடைச்சு படம் பார்த்துட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் அந்த மாதிரி வரி என்ன கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க, ட்ரைனிங்காக இருக்கவங்க, எதையாவது சாதிக்கணும்ன்ற அந்த வரியோட வருவாங்க. பட் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். ஸோ அங்கே ஒரு அண்டர்டாக் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரைனிங் போனால் தான் தெரிய வரும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணுற ஆள்கிட்ட போய் சாஃப்டாக பண்ணால் அது நடக்காது. ஸோ அங்கே அவங்க அக்ரெசிவாக தான் இருந்தே ஆகணும். அப்போ தான் நல்லவங்களை காப்பாற்ற முடியும். பட் நல்லவங்க எங்கே இருக்காங்க அங்கே சாஃப்டாக டீல் பண்ணலாம். ரெண்டும் இருந்தால் தான் ரெண்டு கலவையும் இருக்கணும். நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரண்டர் நல்லா போயிட்டு இருக்கு. தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் வீக் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? உங்க ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்றது. என் ஃபேஸ் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். பட் இது இன்னும் எக்ஸ்ட்ரா சந்தோஷமா இருக்கு. நைஸ் நைஸ். ஸோ இதே மாதிரி ஹாப்பியா இருங்க. ஸோ சொல்லுங்க, ஸோ ஒரு ஸ்ரீலங்கால நீங்க பிறந்து வளர்ந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுல உங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க, ஒரு ஹீரோவா, கதையின் நாயகனா, கதாநாயகனா உங்களை வந்து செலிப்ரேட் பண்றாங்க இல்லையா? எப்படி இருக்கு இந்த ஃபீல்? இல்லை அதான் இது ஒரு 10 years ஜேர்னி ஒன்று. ஸோ அது தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் வந்தாலே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஸோ அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ ஹாப்பி அண்ட் லக்கி அப்படி தான் சொல்லணும். ஓகே, இப்போ ஸ்ரீலங்கால வந்து எந்த ஹீரோஸ் எல்லாம் வந்து நிறைய செலிப்ரேட் பண்றாங்க? இங்கே நடக்கிற மாதிரி அங்கே விஜய் சார், அஜித் சாருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, சண்டை போடுவாங்க. அப்புறம் ரஜினி சார், நான் தலைவர் வெறியன். நானும் தலைவர் வெறியன் தான். ஓ நைஸ் நைஸ். ஸோ அதே தான் இங்கே ரிலீஸ் பண்ணுற டைம் அதே டைம் அங்கேயும் ரிலீஸ் ஆகும் மோஸ்ட்லி. ஸோ இங்கே எப்படி ஒரு பட்டாளம் இருக்கோ அங்கேயும் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரத்துல தர்ஷனையும் அந்த மாதிரி கொண்டாடுவாங்களா? தெரியல, நடக்கும்போது நடக்கும். ஓகே, சோ வந்து கண்டிப்பா இப்ப வந்து நீங்க இப்ப சினிமால நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு நிறைய ஒர்க்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்ல தானே தோணி இருக்கும், நம்ம வந்து ஹீரோவா தான் ஆகணும், சினிமா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு. நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சூஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அது பர்டிகுலரா எந்த ஒரு ஸ்டேஜ்ல? இல்லை மாடலிங் அப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 5 years. அண்ட் தென் பார்ட் டைமாக மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என் ஜூனியர் பையன் ஒருத்தன் ஆல்பம் சாங் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அதுதான் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட். ஸோ அதுலேருந்து சரி இந்தியாவில் போய் சான்ஸ் தரலாமா, அந்த ஹீரோ ஆகணும் அப்படின்லாம் வரல, சினிமாக்குள்ளே போகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்குவோம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ப்ளஸ் சினிமான்னு எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் தான் வந்தது. மோஸ்ட்லி அங்கே தியேட்டர்ஸே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிங் அதை லேர்ன் பண்ணிக்கொண்டு தான் சென்னை வந்தது. ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு கற்றுக்கிட்டு. ஓகே, உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் ஹீரோவா? நான் எப்பவுமே ரஜினி சார் ஃபேன் தான். ஸோ ஒரு மாதிரி வெறியன். ஸோ எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது, சிவாஜி படம் டைமில் கால் முறிஞ்சு பிஓபி போட்டிருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணிலாம் டிக்கெட் எடுக்க முடியாது. நீங்கள் 4 மணி ஷோ வந்தால் 3:30 லைனில் நிற்கணும், இல்லை 3 மணி. ஸோ அப்படி நின்று அதை உடைச்சு படம் பார்த்துட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் அந்த மாதிரி வரியேன் தான். ஸோ ரஜினி சார் தான். பட் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கமல் சாரோட ஆக்டிங், ஏன்னா ஆக்டிங் அப்படி தான் லேர்ன் பண்ணிட்டு வருவோம். ஸோ கமல் சார் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க கமல் சார், ரஜினி சார் 2 பேருமே சொல்லியிருக்கீங்க இன்ஸ்பிரேஷன். ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு வந்து இவங்க 2 பேரோட யாரோ ஒரு படம் வந்து ரீமேக் பண்ணுற வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த படம் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? அதெல்லாம் கல்ட் மூவிங்க. ரஜினி சார் பண்ணாதான் நல்லா இருக்கும். இல்ல இப்போ இருக்க 2K kids எல்லாமே வந்து ஏஐலயே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அது மாதிரி சப்போஸ் உங்களுக்கு பண்ணும்போது அது ரஜினி சார் தான் யங் வெர்ஷனா தான் பண்றாங்கல்ல. அது சில படங்கள் ரஜினி சாரா பார்க்கும்போது அது நல்லா இருக்கும். அதை நாம பார்த்து சோஷரா இவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, இவர்ல லாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். லாஜிக்கலா அது தப்பா இருக்கும். ஃபைன். சோ இப்போ நீங்க வந்து கூகுள் கொட்டப்பா மூவில வந்து KS ரவிக்குமார் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ வந்து பெருசா வந்து அவர்கிட்ட டைரக்ஷன்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அவரை வந்து ஒரு ஆர்டிஸ்டா த்ரூ அவுட் த மூவி நீங்க அவர் கூட வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. என்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து லேர்ன் பண்ணிருப்பீங்க அவர்கிட்ட இருந்து? இல்லை அவரோட டெடிகேஷன் தான். நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட் 8 o'clock அவர் 7 o'clock ஷார்ட்ல இருப்பார். அவர் வரவே வேண்டிய தேவையே இல்லை. மற்றது எப்பவுமே இப்போ 6க்கு பேக்கப் பண்ணா ரவிக்குமார் சார் செட்டில் 5க்கே பேக்கப் ஆயிரும்.
அன்னைக்கு எடுக்க வேண்டியதெல்லாம் ஒரு 1 hour முன்னாடி எடுத்துருவார். அண்ட் அவர் அந்த கேரக்டராக தான் செட்டுக்குள்ளே வருவார். அப்போ ஒரு கால் நொண்டின மாதிரி தான் நடக்கணும். ஸோ செட்டுக்குள்ளே வரும்போதே அதே மாதிரி தான் வருவார். நாங்கள்லாம் உள்ளே போய் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அப்புறம் ஓகே ரோலிங்ன்றதுக்கப்புறம் தான் போவோம். அவர் அந்த கேரக்டர் தான் வருவார். ஸோ அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். இந்த வயசுலையும் 50 படங்கள் மேலே பண்ணிட்டாரு, எத்தனையோ சில்வர் ஜூப்ளி. அதுக்கப்புறம் அந்த எஃபர்ட்டை போட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் தான் சார் கிட்ட லேர்ன் பண்ணேன். நைஸ். ஸோ கமிங் டு சரண்டர் மூவி. ஸோ இந்த மூவில வந்து நாங்க வந்து சாக்லேட் பாயா வந்து உங்களை அட்மையர் அந்த பண்ணிருக்கோம். மாதிரிலாம் நான் படமே நாங்க பிக் பாஸ்ல பார்த்த வரைக்கும் சொல்றோம். ஸோ அதுல வந்து உங்களை பார்த்ததுக்கும் ஒரு சாக்லேட் பாய் ஒரு மாதிரி நல்லா அழகா இருந்துட்டு இப்போ வந்து திடீர்னு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ட்ரைலர் டீசர்லாம் பார்க்கும்போது தர்ஷனா இதுன்ற மாதிரி ஒரு லுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஐடென்டிஃபையே பண்ண முடியல. அது உங்ககிட்டயும் சொல்லிருப்பாங்க. ஆக்சுவலாக கமெண்ட்ஸ்ல பார்த்தேன், நான் படம் பார்த்தேன், அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் சொன்னா அடி அது பிக் பாஸ் தர்ஷன் தான் அப்படின்னு போட்டிருந்தது. அது ஒரு விதத்துல நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு கேரக்டரா பண்ணும்போது அந்த கேரக்டரா தெரிஞ்சா அது நல்ல விஷயம். பட் அதுக்கு நான் கௌதம் சார் தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இப்படி பார்த்த ஒரு வேர்ஷனை இவன் இதுக்கு செட் ஆவாண்டு அவர் மைண்ட்ல வச்சிருந்தார்ல. ஸோ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு 10-20 ஃபிலிம்ஸ் பண்ற ஒரு ஹீரோஸ்க்கு தான் காப் பண்ற வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா பிசிக் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நீங்க மாடலிங்லாம் பண்றதுனால அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா தான் கொஞ்சம் இருக்கும். பட் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் சொல்லும்போது இருந்ததுன்னா காப் ரோல்னா ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும், ஃபேஸ்லயும் சரி ஆக்டிங்லயும் சரி. அதை எப்படி புல் ஆஃப் பண்ண போறேன்னு தான் இருந்துச்சு. பட் சார் ஒரு 1 month ஒர்க் ஷாப் வச்சார். ஸோ அந்த ஒர்க் ஷாப்ல இதுதான் ஃப்ரேம் ஒர்க், இதை தாண்டி புகழ் பண்ண மாட்டான். ஸோ இப்போ இமோஷன்ஸ்னா புகழ் அழமாட்டான். ஸோ நான் எப்பவுமே இந்த நாடு படம் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இமோஷன் தான் கொஞ்சம் கண்ணீர் வரணும், கிளிசர்லாம் ரெடி பண்ணிலாம் வச்சிருக்கோம். பட் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்டாக இருக்கு. என்னோட புகழ் இவ்வளோ தான் பண்ணுவான், இந்த ஃப்ரேம் ஒர்க்கு தாண்டி போக மாட்டான். ஸோ அந்த 1 month ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ் ட்ரைனிங் ஒன்று இருந்துச்சு, ரியல் போலீஸோட ஒரு ட்ரைனிங் ஒரு 3 weeks. ஸோ அது ஒரு ஷேப் அப் பண்ணி அதுதான் நீங்க பார்த்தது. ஓ கிரேட். நாங்க ஜஸ்ட் வந்து ஒரு டைரக்டரா வந்து அவர் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க தெரியும். பட் ரியல் போலீஸ் கிட்ட இருந்துமே இல்ல இது என்ன நார்மல் போலீஸை விட டிஃப்ரெண்டா இருக்கணும் இந்த ட்ரெயினி போலீஸ். ஏன்னா அவன் ட்ரெயினியா இருந்து ஒரு 3 months தான் ஜாபுக்குள்ள வந்தது. ஸோ ஹிஸ் வே ஆஃப் டீலிங் திங்ஸ் ஏன்னா கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பாங்க ட்ரெயினியா இருக்கவங்க, எதையாவது சாதிக்கணும்ன்ற அந்த வெறியோட வருவாங்க. பட் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். ஸோ அங்கே ஒரு அண்டர்டாக் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரைனிங் போனால் தான் தெரிய வரும். ப்ளஸ் நார்மலாக ஒரு போலீஸ் சல்யூட் அடிக்கிறதுக்கும் ட்ரெயினி சல்யூட் அடிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு, ஃபெர்னாண்டோ சார். ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி வந்து ரகடா அந்த போலீஸை பார்த்தோன்னே பயப்படுறாங்க அந்த மாதிரி போலீஸ் தான் இருக்க பிடிக்குமா, இல்லை இப்போ ஒரு மாதிரி சாஃப்டா ஹானஸ்டா இருக்க மாதிரியான போலீஸ் பிடிக்குமா? மூவில கேட்கல, இன் ஜென்ரல் கேட்குறேன். ஜென்ரலாக ரெண்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு போலீஸ். ஏன்னா எங்க சாஃப்ட் பண்ணணுமோ அங்கே சாஃப்டா இருக்கணும். இப்போ நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ற ஆள்கிட்ட போய் சாஃப்டா பண்ணால் அது நடக்காது. ஸோ அங்கே அவங்க அக்ரெசிவாக தான் இருந்தே ஆகணும். அப்போ தான் நல்லவங்களை காப்பாற்ற முடியும். பட் நல்லவங்க எங்கே இருக்காங்க அங்கே சாஃப்டா டீல் பண்ணா ரெண்டும் இருந்தால் தான் ரெண்டு கலவையும் இருக்கணும். ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து எது ஓரியன்டா நீங்க மூவ் பண்றீங்க? இல்லை ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே ஓகே நமக்குள்ளே ஒரு ஸ்பார்க் வரும், ஏய் நல்லா இருக்கு ஸ்கிரிப்ட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்டை நாங்கள் மிஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு ஹீரோ பண்ணி அது ஹிட் ஆனதுக்கப்புறம் மனசு வரத்தை விட அதுக்கான உழைப்பை போட்டுடலாம். இப்போ சில ஸ்கிரிப்ட் ரொம்ப டிமாண்ட் பண்ணும், ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. இப்போ நாடும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, சாரோட படம் அதுதான். ஸோ நம்மளால எவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமோ அந்த கேரக்டருக்கு உண்மையாக இருந்தால் என்னோட மெயின் எய்மே ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுறதை விட டைரக்டரை இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் இருக்கும். ஏன்னா அவரோட விஷன் தான் அந்த கேரக்டராக இருக்கும். ஸோ இப்போ ஒரு டேக் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கௌதம் சாரை பார்ப்பேன், அவர் ஓகே ஸ்மைலை பண்ணிட்டாருண்டா சரி, அவர் இம்ப்ரெஸ் பண்ணால் போதும், மக்களுக்கு அது பிடிச்சிரும்னு தான் நம்புவேன். ஸோ அதுதான். இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி பேஸ்ட்ல போகுது. ஸோ என்னதான் வந்து டைரக்டருக்குமே இது புதுசு, உங்களுக்கும் இந்த ஜோனர் புதுசு அப்படின்னாலுமே படத்துல வந்து அட்லீஸ்ட் இப்ப நிறைய படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாங் தான் பிகஸ்ட் ப்ரமோஷனாவே இருக்கு. ஸோ பாட்டுனாலே நிறைய பேர் இந்த பாட்டு பாக்கணும்ப்பா அதுக்காகவே தியேட்டர் போயிடுறாங்க. பட் நம்ம மூவில வந்து பாத்தீங்கன்னா சாங்கே இல்ல, ஃபுல்லா வந்து சென்டிமெண்ட் பிஜிஎம் இதை வச்சே ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி டேரக்டரை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதுன்னு சொல்றீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததா, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி? சாங் கூட இல்ல, ஸோ அதே மாதிரி ப்ரமோஷனும் பெரிய அளவுல நீங்க எதுவுமே பண்ணல. பட் அப்படி இருந்துமே இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஜேர்னியை நோக்கி இந்த படம் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றது? இல்லை இது ஆக்சுவலாக நாங்கள் கைதியெல்லாம் பார்த்து அது ஒரு கல்ட் மூவி ஆயிடுச்சு. ஏன்னா அதில் சாங்ஸும் இல்லை, லவ் எதுவுமே இருந்திருக்குது. இதுவும் அந்த டைப்பான ஒரு பேட்டர்ன். பட் ப்ளஸ் மோஸ்ட்லி நாங்கள் ஹாலிவுட் மூவிஸில் சாங்ஸே இருக்காது. பட் நாங்கள் இப்போ ஓடிடி வந்த பிறகு நிறைய மூவிஸை கொண்டாடுறோம்ல.
ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரி தான் பேசும். எவ்வளவு பெரிய ஆக்டர்ஸாக இருந்தாலும் அந்த ஆக்டர்ஸுக்காண்டி ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி தான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஸோ இப்போ டைரக்டர் சாருக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா நாங்கள் அவரை நம்பி போயிடுவோம், அவ்வளோதான். ஏன்னா நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. நமக்கு ஒரு விஷனை வச்சு சார் இப்படி பண்ணலாமான்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு, அதில் நம்மளால எவ்வளவு கண்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோம். ஸோ நீங்க சொல்லுங்க, இப்போ டைரக்டர் கௌதமன் சார் கூட ஒர்க் பண்ணது உங்களுக்கு எப்படி இருக்கு? அவர்கிட்ட இருந்து என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை இது நான் எல்லா இடம் சொன்ன விஷயம் தான். ஆக்சுவலாக இப்போ ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தா ரவிக்குமார் சாரோட இருந்துச்சு, செகண்டு சரவணன் சார் எங்கேயும் வைப்போம். ஸோ அவங்கள நான் எப்பவுமே ஒரு 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 டிஸ்டன்ஸ் எப்பவுமே இருக்கும். என்னதான் அவங்க ஃப்ரெண்ட்லியாக பேசினாலும் அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் எப்பவுமே ஒன்று இருக்கும். பட் கௌதம் சார் அப்படி இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே என்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் டே கேரவுனில் வந்து ஸ்டோரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னைக்கு இந்த சீன் தான் எடுக்க போகிறோம், இந்த வருஷம் இதான் பேச போகிறேன்னு. நான் அப்படி பார்த்துட்டு இது நீங்கள் அங்கே கூப்பிட்டுருந்தா நானே வந்துருப்பேன். எதுக்கு இல்லை ஒரு ஹீரோவை நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ எங்கே இப்போ நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது ஒன்று இருக்குது. பட் பொதுவான இடத்துல போனால் அவர் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு கொடுத்துட்டே இருப்பேன் இப்போ வரைக்கும். முனிஷ்காந்த் சார் கூட அப்புறம் லால் சார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக முனிஷ்காந்த் சாரோட எனக்கு ஒரே ஒரு சீன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதில் எனக்கு ரொம்ப மறக்க முடியாது. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தர்ஷன் இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு வர படங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. நான் சார் நீங்கள் தான் என்ன பண்ணணும், நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்கன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் ரொம்ப நான் சுஜித் சாராக இருக்கட்டும், லால் சாராக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு எக்ஸ்பீரியன்ட் ஆர்டிஸ்ட். பட் அதையும் தாண்டி ஒரு டவுன் டு அர்த்தா நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டேலேருந்து லால் சார், நான் ஃபஸ்ட்டு பயந்தது லால் சார் வரும்போது எப்படி சாரோட ஹேண்டில் பண்ண போகிறோம், எது ட்ரிகர் ஆகும்னுலாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களை யாருன்னே சாருக்கு தெரிஞ்சிருக்காது. சார் ஒரு டைரக்ஷன் வேறு 12 மூவி பண்ணியிருக்காரு அண்ட் தமிழ்நாடு பூரா வேறு தெரியும். பட் ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் அப் ஆனதுலேருந்து சார் ஷூட் முடிஞ்சாலும் வந்து எனக்கு ஓகே தர்ஷன் நான் கிளம்புறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் போவேன். ஸோ அந்தளவு ஒரு டவுன் டு எர்த். ப்ளஸ் நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு, இது இங்கே கட் ஆயிரும், ஸோ நீ இதெல்லாம் பண்ணிக்காத அப்படின்னு. ஸோ லாஸ்ட்டாக நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன், அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார். ஸோ அதை எடுத்து நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பினேன். ஸோ ஸ்வீட். அண்ட் நீங்கள் வந்து ஸ்பாட்டில் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணுறீங்க இல்லை உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அப்ரிஷியேட்லாம் பண்ணுவாங்களா? லைக் இது நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம்? அது சார் தான் சொன்னார். நான் ரொம்ப நாளாக இப்போ லால் சாருக்கெல்லாம் சார் உடனே சொல்லிடுவாரு, நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் எப்போ எனக்கு சொல்லுவாரு. பட் ஒரே ஒரு அந்த போலீஸுக்கும் எனக்குமான இன்டென்ஸ் சீன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சார் போய் கேட்டேன், சார் அதுதான் இல்லையா ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னு. அப்பதான் சார் சொன்னாரு, நீங்க இங்க ஒன்று இருக்கீங்க, ஃப்ரேம்ல வேறமா இருக்கீங்க, அது கரெக்டா இருக்கு அப்படின்னாரு. அப்போ ஓகே. உங்களுக்கு வந்து இப்போ வந்து காப் தான் மோஸ்ட்லி எல்லா ஹீரோஸுக்குமே, வளர்ந்தவங்களும் சரி வளர்ந்துட்டு வரவங்களுக்கும் சரி, அது வந்து ஒரு எப்படி சொல்ல, அந்த ரோல் நான் கண்டிப்பா பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் 3வது மூவிலேயே கிடைச்சிடுச்சு. ஸோ இதை தாண்டி வேற இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைக்கணும்ப்பா, இதுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரோல் இருக்கா? ஆக்சுவலாக நான் காப் ரோல் இல்லைன்னா இந்த வெட்ரன் சோல்ஜர் அந்த மாதிரி தான் பிளான்ல இருந்தது. பட் அது அமைஞ்சிருச்சு. நான் உள்ள வரும்போது நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி ராம் காம் அந்த மாதிரி தான், நமக்கு லவ் பின்னாடி திறந்தது அந்த மாதிரி தான் செட் ஆகும்னு நினைச்சேன். அதான் வரல. நாம எது நினைச்சிட்டு வரும் அது நடக்காது, அதான் வாழ்க்கையில். ஸோ இப்போ அதுதான் அடுத்து ஆக்சுவலாக ராம் காம் கொண்டு சைன் பண்ணி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நடந்துட்டு வருது. ஓ நைஸ் நைஸ். ரொம்ப நேரமா வந்து படத்தை பத்தி கொஞ்சம் சீரியஸாவே போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஃபன் ஜோனுக்கு போலாம். சோ நீங்க வந்து நம்மள தெருவுல இழுத்து விடுமே. இல்ல அவ்வளோ பயங்கரமா இல்ல, கொஞ்சம் சட்டலா தான். ஓகே. சோ வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேருக்கு க்ரஷ்ஷா இருக்கீங்க, அது நீங்க ஒத்துக்கிட்டாலும் யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். சோ உங்களுக்கு யாரு செலிபிரிட்டி க்ரஷ்? எனக்கு ஆல் டைம் செலிபிரிட்டி க்ரஷ்னா சிம்ரன் மேம் தான். ஏன்னா நான் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் சிம்ரன் என்ன படம் வந்தாலும் அதில் சிம்ரன் மேம் தான் ஹீரோயினாக இருப்பாங்க. அது ஏன்னு தெரியல, எங்கள் அப்பாட்டு தான் கேட்கணும். ஏன்னா எங்கள் அப்பா தான் படம் எடுத்துகிட்டு வருவார். மேபி எங்கள் அப்பா சிம்ரன் ஃபேனாக இருக்கலாம். நீங்க அப்பா மாதிரியே இதில் ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை, நான் அவங்க படம் பார்த்து வளர்ந்தால மோஸ்ட்லி ஒரு ஆக்ட்ரஸ் எப்படி இருக்கணும்னா அவங்களுக்கு காமெடி பண்ணுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, ஆக்டிங் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கு, ஆல்ரவுண்டர் மாதிரி. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஓகே. ஸோ ஈஸியா அவங்கள சொல்லி எஸ்கேப் ஆயிட்டீங்க. இப்போ கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய செலிபிரிட்டி க்ரஷ்னா யார் சொல்வீங்க? அந்த மாதிரி எங்க இதுக்கு நம்ம வாழ்க்கையே டைம் இல்ல இதுல அதுல பார்த்து அப்படிலாம் எதுவும் இல்ல. ஓகே. சோ தர்ஷனுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா வந்து எப்போ இருக்கு? லைக் ஃபுல்லா நம்ம செட்டில் ஆகி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அப்படி இல்லை. பட் இப்போ மேரேஜ் பண்ணி ஒரு பொண்ணோட ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவோம்னா அதுக்கு ஃபினான்ஷியலாக சரி இதாக நாங்கள் செட்டிலாக இருக்கணும். நான் பாட்டு ஓகே கல்யாணம் வயசு வந்துருச்சு, கல்யாணம் கட்டி ஆகணும்னா அப்புறம் என் வாழ்க்கை தான் தொங்கிட்டு நிற்கும்ல. ஸோ கொஞ்சம் போட்டோம். ஓகே.
இப்போ வந்து எல்லாருக்குமே, அதாவது இப்போ அந்த பையன் எல்கேஜி படிக்கிறானும் சரி, இல்ல அவர் வந்து ஒர்க் பண்ணி நிறைய ஏஜ் ஆனாலும் சரி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணாலும் சரி, ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே இப்ப வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ தர்ஷன் வந்து அவரோட ஸ்ட்ரெஸ்ஸ வந்து எப்படிலாம் வந்து ரிலீஃப் பண்ணுவாரு? நான் Overcome ரொம்ப பண்ணுவாரு? PS5 அடிக்ட். ஸோ எப்போ பார்த்தாலும் கேமிங்லாம் இருக்கும். இப்போ ஷூட் முடிஞ்சாலும் நான் ஒரு 1 ஹவர் விளையாடிட்டு தான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் தூங்குவேன். ஸோ மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸோட 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் எல்லாம் கண்டினியூ. இப்போ ஷூட் இல்லைன்னா கண்டினியூ விளையாடுவோம். இல்லைன்னா ஜிம் போவோம். அந்த மாதிரி தான். இல்லைன்னா ஏதாவது பசங்களோட பைக்ல ஏறி லாங் டிரைவ் போய் ஒரு டீ ரோட்டோரம் ஒரு டீ கை குடிச்சா ஃபன்னாக இருக்கும். ஸோ சண்டேஸ் எல்லாம் அப்படி தான் போகும். ஓகே. சோ நீங்க சொல்லுங்க, ஹேவ் யூ எவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? ஆமா ஏன் இதெல்லாம் நான் கேக்குறேன்னா, இப்ப இருக்க நம்ம 2K கிட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா சரி, அவன் பாட்டு போட்டுட்டு என் அஞ்சல மச்சான் அவன் அந்த மாதிரி எல்லாம் தானே இருக்காங்க. சோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது? லவ் ஃபெயிலியர் இருக்கு. ஃபர்ஸ்ட் லவ்வே ஃபெயிலியர் தான். எல்லாருக்கும் அது இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் லவ்ல ஃபெயிலியரா இருக்கு. ஸோ இருக்கு. ஓகே. சோ இப்ப இருக்க பாய்ஸ்க்கு, சப்போஸ் பாய்ஸோ கேர்ள்ஸோ ஹானஸ்டா லவ் பண்ணி சொன்ன மாதிரி ஏமாந்து போயெல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட் அட்வைஸ் அப்படின்னா உங்களோட சைட்ல இருந்து, இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து? பெஸ்ட் அட்வைஸ்னா டைம் வில் ஹீல். அது என்னதான் ஒன்று இருந்தாலும் டைம் போக போக ஹீல் ஆகும். அண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி சரி, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பொண்ணு வரும். அவங்க வந்தா அதை கரெக்டா பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு சேனல்ல பாத்திருப்பீங்க மாத்தி யோசின்னு சொல்லிட்டு, அந்த ரவுண்ட் நம்ம விளையாடலாமா ஃபார் சேஞ்ச்? சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, நான் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். இப்போ உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க வந்து அதுக்கு தப்பா இன்அப்ரோப்ரியேட் ஆன்சர்ஸ் பண்ணும். சோ ரிப்பீட்டடா நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபவுல். அப்ப நான் ஸ்டார்ட்லயே அவுட் ஆயிருவேன். சும்மா ட்ரை பண்ணுங்க. Okay. Shall we start? Okay. சோ சொன்ன ஆன்சரே சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும், எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும்னு அப்படி சொல்லிட்டீங்க. இருக்கக்கூடாதா? அப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா you are foul. சரியா? என்ன ரொம்ப எல்லாம் வந்து யோசிக்கணும். At least அப்படி ரெண்டு கொஸ்டினா தாண்டணும்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவுட் ஆயிட்டேன். கொஸ்டின் பேப்பரா கொடுத்தேனா? Okay. ஓகே. சும்மா ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே. உங்களோட ஃபேவரட் கலர்? நீ கௌதம் சார் நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஏன் அவரு கூட்ட நீங்க தனியா வர தெரியாதா? ஷூ ப்ளூ கலர் நல்லா இருக்குல்ல? ப்ளூ கலர் நல்லா இருக்கு. வேற எந்த கலர்ல பிடிக்கும்? லால் சார் படம் பார்த்தாரா தெரியல. ஏன் அவர் நடிச்சிருக்காரு, அவரே படம் பார்க்கலையா இன்னும்? இன்பாட்ட ஒரு விஷயம் சொன்னேன், வாங்கிட்டானு தெரியல, போய் தான் பார்க்கணும். என்பா சார் கூப்பிடுங்க. என்ன வாங்கிட்டு வர சொன்னீங்க? பிரவீன் நைட்டு வருவாரா தெரியலையே. ஏன் என்ன பார்க்கவே மாட்டீங்க? பசிக்குதுங்க எனக்கு. அச்சோ, ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? வண்டியில காத்து இல்ல, வண்டியில காத்து இல்ல, வயித்துல சாப்பாடு இல்ல, வேற என்ன இல்ல? ஏசிக்கு 3000 சார் வாங்கினாங்க நேத்து. அப்படியா சார்? நான் என்கிட்ட பேச சொன்னா அவர்கிட்ட ஏன் சார் வாட்ச் பேசுறீங்க? வேற டைட்டா இருக்கு, 3 இதை கம்மி பண்ணணும். என்ன அவுட் ஆவன்னு சொன்னீங்க, பேசிட்டே இருக்கீங்க. கோயிலுக்கு போகணும், இப்ப கொஞ்சம் பக்தி வந்துருச்சு. பக்தி வந்துருச்சா? 3வது படத்துக்கே பக்தி வந்துருச்சா? அப்ப கூடி சீக்கிரம் எமயமலையில உங்களை பார்க்கலாமா? எங்க அம்மாவுக்கு வேற தெரியாது. என்ன தெரியாது உங்க அம்மாக்கு? லவ் ஃபெயிலியர் தான். முடியல. பட் நைஸ். இவ்ளோ நேரம் வந்து நீங்க வந்து அத மெயின்டைன் பண்ணீங்க, நல்லா இருக்கு. சோ உங்களோட தமிழ் பொதுவாவே வந்து எனக்கு வந்து இந்த மலையாளிங்க பேசக்கூடிய தமிழும் இந்த இலங்கை மக்கள் பேசக்கூடிய தமிழும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களை வந்து கவிதை சொல்ல வைக்க போறோம். ஏதாவது கவிதை கவிதை சொல்ல வந்தா எனக்கு ஏங்க லவ் ஃபெயிலியர் வருது? அதான் அந்த பிக்கப் லைன் எல்லாம் வந்தா நாங்க எங்க இப்படி உட்காந்துருக்கீங்களா? சரி, தர்ஷன் வந்து ஆக்ட் பண்ணி பார்த்திருக்கோம், ஃபன் பண்ணி பார்த்திருக்கோம், டான்ஸ் ஆடி கூட லைட்டா பார்த்திருக்கோம். இப்ப ஒரு பாட்டு பாடி பார்க்கலாமா? இந்த எஸ்.ஏ. சூர்யா சார் சூப்பரா இருந்தாரு. அது சரி. அவர் பாட்டு பாட வைக்க சொன்னாங்க. அதோட அந்த அதனாலயே அவரு நிறைய ஃபேமஸ் ஆயிட்டாரு. அப்படிலாம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் எனக்கு வேணாம். எய்தர் இத பாருங்க, உங்களோட சாய்ஸ் இவ்வளவு தான். பெரிய டைரக்டரையே என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? வாய்ப்பே இல்ல. It's your இந்த வாய்ஸை choice. வச்சுக்கிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எய்தர் அந்த பாடணும், தனுஷ் இல்லைன்னா ஒரு கவிதை சொல்லணும். அந்த மாதிரி ஆயிரும். வேணாம், சும்மா பாடுங்களேன் ஒரு 2 லைன். தெரியாது, வேணாம். சோ இப்போ வந்து உங்களுக்கு எப்படி, இப்போ நிறைய காம்படிஷன் இருக்கு நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில. நிறைய உங்களை மாதிரி உங்க ஏஜ்லயே உங்க டீம்லயே கூட நிறைய ஹீரோஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த நம்பிதான் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரினா எது அது உங்களோட சீக்ரெட் ஆஃப் ப்ராக்ரஸ்? நான் அவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ ஒரு 9 இயர்ஸ் அது கிவ் அப் பண்ணாம தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஸோ மேபி அதான் இருக்கலாம். குட். சோ அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் தான் என்னை வந்து மத்தவங்க கிட்ட இருந்து வந்து யூனிக்கா வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி is anything? அது மக்கள் தான் சொல்லணும் என்ன யூனிக்கா இருக்கு. நானே என்ன யூனிக்கா இருக்குன்னு சொன்னா கேவலமா இருக்காது. நாட் தட். ஃபர்ஸ்ட் நம்ம ரசிக்கணும், நமக்கு என்ன இல்ல, பிளஸ் எனக்கு- மைனஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்
நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் ஒரு விஷயம் பிடிச்சிருந்தேன். ஸோ மேபி அதாக இருக்கலாம். ஸோ வந்து கதாநாயகன் ஹீரோ அண்ட் சப்ஜெக்ட் ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது ரெண்டுத்துல எதுல வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து ப்ரொசீட் பண்ணா சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது மோட்டோ இருக்கா? ஸ்டோரியில் இருக்கிற ஹீரோ தான். ஏன்னா இப்போ நம்ம ஓடிடி எல்லாம் எக்ஸ்போஜர் ஆனதுக்கப்புறம் வேரியஸான ஸ்டோரிஸ் பார்க்கலாம், மலையாளம் ஸ்டோரிஸ் பார்க்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நமக்கு ஏன் கனெக்ட் ஆகுதுன்னா ஸ்டோரி நம்மளோட கனெக்ட் ஆனால் மட்டும் தான் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டோரியில் வர ஒரு ஹீரோவை தான் இருக்காது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து விமன் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபீல்ட்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து நிறைய பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். பட் வந்து பீங் ஹீரோ நீங்க அதுவும் உங்களுக்கு எந்த வித பேக்ரவுண்டுமே கிடையாது. சில பேருக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்கும் மேபி, அதனால கூட அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, சுத்தமா ஆக மாட்டாங்க நம்மளால சொல்லிட முடியாது வித்தவுட் நோயிங். ஸோ அது மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இல்லை ஸ்ட்ரகிள் எல்லாருக்கும் தான் இருக்கும். இப்போ 9 years அதில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் அது இப்போ என்னதான் பேக்ரவுண்ட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மூவி வேணா அவங்களுக்கு ஈஸியாக வரலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி தான் எல்லா ஆக்டர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ பொதுவாக இப்போ எனக்கு இருக்க ஸ்ட்ரகிள் மற்றவங்களுக்கு இருக்காது. பட் அவங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரகிளில் பாஸ் பண்ணி வந்தால் தான் அதை ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதோட வேல்யூ தெரியும். அதுக்கான வேலையை நாங்கள் போடுவோம். ஸோ அதுதான். இப்போ வந்து தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுற மாதிரி இலங்கையிலயுமே வந்து நிறைய செலிபிரிட்டிஸோட மூவிஸ் ரிலீஸ் ஆகும் இல்லையா? அங்க மக்கள் வந்து அதை எப்படி வரவேற்கிறாங்க? ஆக்சுவலாக எனக்கு இப்போ 12 years ஆச்சு. பட் நான் இருக்கும்போது பெருசாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் ரொம்ப கம்மி. அண்ட் மோஸ்ட்லி இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு படங்கள்லாம் அங்கே ரிலீஸ் ஆகும். ஸோ அவங்கள தான் மோஸ்ட்லி அவங்க கொண்டாடிட்டு நான் வளர்ந்ததே தமிழ் சினிமா பார்த்து தான். ஓகே ஓகே. ஸோ உங்க ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஸ்ரீலங்காலன்னா ஃபுட். ஏன்னா எங்கள் அம்மா ஃபுட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும். இங்கே ஒரு மாதிரி கேரளா டைப்பில் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். பட் ஆமாம். ஓகே. ஸோ நீங்க குக்லாம் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 5 years செலவை கம்மி பண்ணணும்ல, அதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் ஸ்கைப்ல எல்லாம் கால் பண்ணி இது போடணுமாலாம் லேர்ன் பண்ணது தான். நைஸ் நைஸ். ஸோ உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸ்க்காக. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ஒரு படம் ரிலீஸுக்கு இருக்குது, நான் ஸ்டாப்னு சொல்லி அனி சார் மியூசிக்கில். அண்ட் இன்னொரு மூவி இஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட், 3rd schedule போயிட்டு இருக்கு. நசீர் சார் முத்தியா சாரோட அசிஸ்டன்ட் பண்ணிட்டு இருக்காரு, யாத்ரிகான்னு. ஸோ இன்னொரு மூவி இப்போ சைன் வைக்கிறோம், அதான் அந்த ராம்காம். ஸோ இந்த 3 தான் இப்போ லைனப்பில் இருக்கு. ஸோ வந்து எந்த டேரக்டர் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட், இவர் கூட நம்ம கண்டிப்பா ஒரு படம் ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசை? ஃபேவரட்னா எனக்கு வளர்ந்து வரும்போது கௌதம் மேனன் சாரோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். அதோட பாதிப்பு எனக்கு நிறைய இருந்தது. ரீசெண்ட் டைம்ல நான் ரொம்ப வியந்த டைரக்டர்னா வெற்றிமாறன் சார். ஸோ அவர் படத்துல ஏதாவது பண்ணா சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குமா? சொல்றதே தெரியுதே. வெரி குட். அதே மாதிரி இந்த ஹீரோயின் கூட ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னா எந்த ஹீரோயின்? அந்த மாதிரிலாம் இல்லை ஏங்க, டேரக்டர்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நாங்க போவோம். இதுல தர்ஷன் இந்த ஹீரோ கேட்டாரு, தர்ஷன் இந்த ஹீரோயின் கேட்டாருன்னு கட் பண்ணுவோம். அதான் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. யாரும் வந்தாலும் ஓகே தான். அட் தி எண்ட் ஆஃப் தி டே டேரக்டரோட கால் தான் யார் ஹீரோயின்ங்கிறது. ஸோ நமக்கு செலக்ட் பண்ணாலே போதும் ஹீரோ. ஓகே. ஸோ அப்போ உங்க ஃபியூச்சர் மூவில ஸ்டண்ட் எல்லாம் நிறைய எதிர்பார்க்கலாமா? சார் ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. ஆக்சுவலாக எனக்கு ஒரு மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணணும்னு தான் ஆசை இருந்துச்சு. பட் அது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு தெரியும்னு சொல்லி ஏதாவது இடத்துல ஸ்டார்ட் பண்ணாமல் எங்கேயாவது ஒரு ஸ்டோரி ஓரியன்டாக ஒரு ஃபைட்ஸ் இருக்கும்போது அது இருக்கும். ஸோ அது எனக்கு சரண்டர் மூவியில் அமைஞ்சது 3 ஃபைட்டு. அண்ட் அது ரிலீஸ் வரைக்கும் ரொம்ப பயந்துட்டு இருந்தது. என் ஃப்ரெண்டு இன்பவர் சொல்லிட்டு இருப்பான், ராஜா இதில் நீங்கள் ஃபைட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப கேஷுவலாக சுற்றிட்டு இருக்கு, அதை எப்படி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களோ தெரிலன்னு. பட் நாங்கள் தியேட்டர் விசிட் எல்லாம் பண்ணும்போது அதை தான் அப்ரிஷியேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபைட்ஸ் நல்லா இருக்கு. ஸோ இனி கொஞ்சம் போகலாம்னு நம்புறேன். சோ எனக்கு தெரிஞ்ச லுக் வைஸும் சரி, உங்க ஆக்டிங் வைஸும் ரொம்ப சட்டிலா, ஓவர் ஆக்டிங் இல்லாம ரொம்ப சட்டிலா அந்த கதைக்கு ஏத்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ நிறைய இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து காப் மூவிஸ் நிறைய வரும் அப்படின்ற ஒரு இது இருக்கா? எங்களுக்கு இருக்கு ஆடியன்ஸ். காப் மூவி வருது. பட் எனக்கு மறுபடியும் திருப்பி ஏன்னா நாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி ரோல்ஸ் வந்துச்சு. பட் எனக்கு வேரியேஷன் காட்ட வேண்டிய, ஏன்னா அப்படி ஸ்டீரியோ டைப் பண்ணி இவர் அதான் பண்ணிடுவேன்ட்டு இருந்துச்சு. கௌதம் சார் சொன்ன விஷயம் அதுதான், நீ இதுக்கப்புறம் உனக்கு நிறைய காப்ஸ் வரும், ஸ்டோரிஸை மட்டும் வெயிட் பண்ணி செலக்ட் பண்ணு அப்படின்னு. ஸோ அதால் திருப்பி காப்ஸு போவேனா, இன்கேஸ் ஸ்டோரி நல்லா இருந்தால் பண்ணலாம். பட் மறுபடியும் ஒன்று காப் வந்துருச்சு, அது ஜெயிச்சிருச்சுன்ட்டு திருப்பி அது பண்ணுற மைண்ட் செட் இல்லை. வேறு ஏதாவது ஜோனை ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் நாடு மூவி பற்றி சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, நாடு ஏன் நான் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கேன்னா அதுதான் இப்போ கூகுள் குட்டோப்பா முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வந்தது என்னோட ஆக்டிங்கை பார்த்தீங்க.
ஸோ என் சரவணன் சார் கால் பண்ணும்போதே ஓகே ஏதாவது ஒரு லவ் படமாக இருக்கும் அப்படின்னோன்னு இந்த ஸ்கிரிப்ட் படித்ததுக்கப்புறம் ரொம்ப இமோஷனலாக கேரி அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் போய் சரவணன் சார்ட்ட சொல்லிட்டேன், சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்களா தெரியல, என்னை நம்பி இதை இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கீங்களே, கொஞ்சம் யோசிச்சுக்கங்க அப்படின்னு. ஸோ அவர் இப்படியே open ஆ ஓப்பனாக சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன், ஏன்னா நம்மளால ஒரு படம் தப்பாக போய் அப்புறம் அது ரொம்ப தப்பாக இருக்கும்ன்ட்டு. ஸோ சரவணன் சார் ஒரு 45 days டெய்லி ஒரு 6 hours எனக்கு ஒர்க் ஷாப் பண்ணிட்டே இருந்தார், ஆக்டிங் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னை ஃபர்ஸ்ட் டைம் விகடன்லையும் சரி எல்லாத்துலேயும் சரி அப்ரிஷியேட் பண்ணி போட்டாங்க. ஸோ அது எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட் மாதிரி. ஸோ அதால் எப்போவுமே சரவணன் சார் ஒரு உங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் இருக்கு. கடவுள். ஃபைன். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, விகடன்ல எல்லாம் மேகசைன்ஸ்ல வந்தது அப்ரிசியேஷன். அதே மாதிரி இந்த சரண்டர் மூவிக்கு வந்து யார்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்காத போது வந்து அப்ரிசியேஷன் வந்தது? இந்த பர்சன் கிட்ட இருந்து நான் அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா அவங்க என் படத்தை பார்த்து அப்ரிஷியேட் ஆக்சுவலாக 3 அப்ரிஷியேஷன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஒன்று ரவிக்குமார் சார் வந்து பார்த்துட்டு யூஸ்வலாக அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக இமோஷனலாக பேசினார் சார். என்னை கூப்பிட்டு வச்சு ரிவ்யூ கொடுக்கும்போது கூப்பிட்டு வச்சு பண்ணார், நான் சூப்பராக பண்ணியிருக்கேன் ஜெயிக்கணும் அப்படின்னு. அண்ட் சாண்டினா சம்டைம்ஸ் கூப்பிடும்போது என்னடா படம் அப்படின்ற மாதிரி தான் ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் சரண்டர் பார்த்துட்டு சாண்டினாவும் சரி சில்வியாக்காவும் சரி ஒரு மாதிரி இமோஷன் ஆகிட்டாங்க. இப்போதான் நீ கரெக்டாக லான்ச் ஆகிருக்கடா, இந்த மாதிரி படங்கள் செட் பண்ணு. பட் அது அவுட் ஆஃப் லவ்வாக கூட வரல இருக்கலாம், ஏன்னா அவர் எனக்கு தெரியும். அதில் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இஏல ஹவுஸ்ஃபுல்லேருந்து விசிட் பண்ண போய்க்க ஒரு 55-year-old மேன் தர்ஷன், நவ் தட் யூ ஹவ் டர்ன் இன்டு அ யங் மேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு பெரிய, ஏன்னா ஒரு ஆடியன்ஸ்கிட்டே இருந்து, யாருன்னு தெரியாத ஆடியன்ஸ்கிட்ட இருந்து ஒரு இந்த இமேஜ்ல இருந்து நீ ஒரு மேனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க, இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் எனக்கு பெஸ்ட் கமெண்ட். ஒரு goosebumps moment ஆ இருந்திருக்கும் 10 இல்லையா? இயர்ஸ்லயே Like, செரிஸ் பண்ற கமெண்ட் அதுதான். ஃபர்ஸ்டா ஒரு ஆடியன்ஸ் என்னை பார்த்து இப்படி சொன்னார். so nice. So நீங்க வந்து சாண்டி மாஸ்டர் சொன்னதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். இப்போ பிக் பாஸ் டீம் கூட எல்லாம் நீங்க இன்னும் கனெக்ட்ல இருக்கீங்களா? நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது சாண்டியனோட முக்கியம். ஏன்னா சாண்டியனா மந்த்லி ஒன்ஸ் மீட் பண்ணுவோம், அக்கா கூப்பிட்டுருவாங்க எல்லாம் டின்னர் அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூனாலும் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறது சாண்டியனா தான். ஸோ அதே கேங்கை வந்து வச்சு இன்னொரு அதே மாதிரி ஒரு ரீயூனியன் படம் மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? நீங்க சும்மா பேசுவீங்களா, அது ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ அபார்ட் ஃப்ரம் தட்? பேசுனது இல்லை, பட் அது நாங்கள் ஐடியா பண்ணக்கூடாது, ஒரு டைரக்டர் தானே பண்ணணும். ஓகே, மேபி நம்ம இங்க போடுற யோசிக்கிற தாட்ஸ் மேபி ஃபியூச்சர்ல நடக்கும் இல்லையா? ஸோ கதையின் நாயகனா கதாநாயகனா எல்லா விதத்துலயுமே நீங்க ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வசந்த் டிவி சார்பா உங்களுக்கு விஷஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ.